கழகங்கள் இல்லாத ஆட்சி நான் நடைபயணம் போறேன், திமுக அதிமுக ஒழிக்க போறான் அப்படின்னு அவர் வாட்டுக்கு வந்து நடைபயணம் போனார். நடைபயணம் நிறைவு பெற்றுச்சுல, நிறைவு விழாவில் மோடியை கூட்டு வந்து பேச வைக்கிறாங்க. மோடி சொல்றாரு, எம்ஜிஆர் வந்து ஒரு சிறந்த ஆட்சியாளராக இருந்தாரு, அவரை மாதிரி ஒரு ஆட்சி வந்து கிடையாது, ஜெயலலிதா அவருடைய ஆட்சி சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறாரு. என்னடா கழகங்கள் இல்லாத ஆட்சினா இப்ப எம்ஜிஆர் என்ன பிஜேபி மெம்பரா? திடீர்னு போய் ஒரு கிறிஸ்தவ கிராமத்துக்குள்ள பூந்து நான் மாதா சிலைக்கு மாலை போட போறேன் அப்படின்னு ஒரு அரசியல் ஸ்டெண்ட் அடிக்க உள்ள போறாரு. அந்த ஊருக்காரங்க சொல்றாங்க, மணிப்பூர்ல இருக்கிற எல்லா தேவாலயத்தையும் உடைச்சு விட்டு இங்க எதுக்கு மாதாவுக்கு நீ மாலை போட வர்ற, உன்னை ஊருக்குள்ள விட மாட்டோங்கிறாங்க. அவங்க நான் 10,000 பேரை கூட்டிட்டு வந்து மறியல் பண்ணுவேன் தெரியுமா? நாட்டு மக்களுக்கு குடி தண்ணி கிடைக்கல, வேலை வாய்ப்பு இல்லை, அதுக்கு மறியல் பண்ணுனா பரவாயில்ல, மாதா சிலைக்கு மாலை போடுவேங்கிறது ஒருத்தர் மறியல் பண்ணுவேன்னு சொன்னது எங்கேயாவது கேட்டிருக்குமா? ரங்கராஜ் பாண்டேன்னு ஒரு ஆள் இருக்காரு, உலகத்தில் இருக்கிற அத்தனை பொய்களையும் உருட்டி திரட்டி ஒரு உருவமா செஞ்சா அதுக்கு பேர் தான் ரங்கராஜ் பாண்டே. அது வெக்கமே இல்லாம சொல்றான், 25 சீட்டு ஜெயிச்சிருவோம் நாங்க, கவுன்சிலருக்கு லாயக்கு இல்லை நீங்களாம், வேறவனா இருந்தா இந்த மாதிரி ஒரு தப்பான வார்த்தையை சொல்லிட்டோமேனு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மானஸ்தைங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு வாக்கு கொடுத்துட்டு நம்ம மீறிட்டோம் அப்படின்னா மருந்து குடிச்சு செத்துருவாங்க கிராமத்துல எல்லாம். ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் அமைச்சராக இருந்தவர், பல பொறுப்புகள் வகிச்சவர், அவரை கூட்டி கொண்டு போய் அவருக்கு தேர்தல் செலவுகிற பணத்தை வந்து இவங்களே பணத்தையும் கொடுத்து போட்டு விட்டாங்க. இப்படி கட்சியை சர்வநாசம் பண்ணதுனால அண்ணாமலை வந்து இந்த பாஜகவை தற்கொலை பாதைக்கு வேகமாக அழைத்து போயிட்டார். கேட்டா அத்தனை பர்சன்டேஜ் வந்துருச்சு, இத்தனை பர்சன்டேஜ் முட்டு கொடுத்து பார்க்குறாங்க. ஆனால் ரிசல்ட் என்ன? சமூக விரோதிகளை கட்சிக்கார அரசியல்வாதிகளாக அங்கீகரித்ததை தவிர அண்ணாமலை எதையும் சாதிக்கல. அதனால இவர் இருந்தால் இன்னும் கட்சிக்கு நாசம் தான் அப்படிங்கிறதுனால தலைமையை மாற்றுறதுக்கு முடியும். இப்போ தலைமையை மாற்றுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்ததாக வரப்போறது ஆனந்தன் அவர்கள் வரப்போறாரா, இல்லை நயினா நாகேந்திரன் வரப்போறாரா, இல்லை வேற ஒரு பெண் தலைமை வரப்போதா அப்படின்ற மாதிரி எனக்கு பேச்சு வானதி போயிட்டு இருக்கு. சீனிவாசனுக்கும் நயினா நாகேந்திரனுக்கும் போட்டி நடக்கிறது. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வேதா. இன்று நம்ம நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சி பொறுப்புல இருந்து மாற்றப்பட போறதா சொல்றாங்க. அப்படி மாற்றப்பட்டா அடுத்ததாக கட்சியோட தலைமைக்கு யார் வர போறா? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நான் வந்து பெரிய அளவில் கட்சியை வளர்த்துருவேன், என்ன மாதிரி வந்து ஒரு வீர தீர சூரன் யாருமே கிடையாது என்று ஓவர் பில்டப்பை வந்து அண்ணாமலை கொடுத்துட்டாரு. அதாவது தான் சொன்ன பொய்களை ஒரு கட்டத்துக்கு மேலே தானே நம்பியதை போல நடந்து கொண்டார் அண்ணாமலை. ஒரு முல்லாவுடைய ஒரு நகைச்சுவை ஒன்று இருக்குது. முல்லா வந்து ஒரு குதிரை வளர்த்தாரு. அந்த குதிரையை கொண்டு வந்து சந்தையில் நிறுத்தி விற்கணும்னு அவருக்கு ஒரு பண நெருக்கடி, விற்கணும்ட்டு சந்தையில் கொண்டு நிப்பாட்டி, இந்த மாதிரி குதிரை எங்கேயுமே கிடையாது, இந்த குதிரை மாதிரி வேகமாக ஓடாது, ஓடுற குதிரை எங்கேயுமே கிடையாது, இந்த குதிரை வேகமாக ஓடும், இந்த குதிரை மாதிரி எனர்ஜியாக இருக்கிற இன்னொரு குதிரையை பார்க்கவே முடியாது, இந்த குதிரைக்கு வந்து நீங்கள் மியூசிக் போட்டீங்கன்னா நடனமே ஆடும், ஏகப்பட்ட பில்டப் கொடுத்தாரு குதிரையை பற்றி. இதெல்லாம் எதுக்குன்னா அந்த குதிரையை விற்கிறதுக்காக ஒரு வியாபார தந்திரமாக பேசுகிறதா நினச்சி பேசிகிட்டே இருக்கிறார். அந்த சந்தைக்கு வந்தவங்கள ஒருத்தன் கேட்டான், இவ்வளவு நல்ல குதிரையை நீ எதுக்காக விற்கிறேன்னு கேட்டான். முல்லா சொன்னார், ரொம்ப வேலிட் பாயிண்ட், இதை நான் ஏற்றுக்கிறேன், நான் குதிரையை விற்கலன்ட்டு வீட்டுக்கு போயிட்டார். பாஜக என்கிற குதிரையை அளவுக்கு அதிகமான பில்டப்பை கொடுத்துட்டு அது விலை போகவில்லை என்கிற போது அதை மறுபடியும் இந்த முல்லா குதிரையை கூட்டிகிட்டு போனது மாதிரி பாஜக விலை போகவில்லை, இதிலிருந்து எஸ்கேப் ஆகிறது எப்படி அப்படின்னு ஒரு கணக்கு வந்துச்சு. நான் லண்டனுக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு சீனை போட்டு அவர் கிளம்ப பார்க்குறாரு. அப்போ உண்மையில் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தா, இந்த கட்சியை வைத்துக்கொண்டு இவர்கள் அரசியல் செய்தார்களா? அரசியல்னா என்ன? மக்களை சந்திக்கிறது தான் அரசியல், மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுவது அரசியல், மக்கள் பிரச்சனைகளுடைய துயரத்தை துடைப்பது தான் அரசியல். அரசியலுங்கிறது இவ்வளோதான். மக்களினுடைய துயரத்தை துடைப்பதற்கு அதிகாரத்தில் இருந்தால் நீங்கள் உதவணும் நேரடியாக, அதிகாரத்தில் இல்லைன்னா கோரிக்கை வைப்பதற்கான போராட்டங்களை முன்னெடுக்கணும், இவ்வளோதான் அரசியல். இப்போ மகளிர் உதவித்தொகை கொடுக்குறாங்க திமுகவில் இருந்து அப்படின்னா மகளிருக்கு வந்து உதவித்தொகை கொடுங்க அப்படின்னு யாரும் போராடலை, அவங்களே கொடுக்குறாங்க. அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு ஒன்று வந்து மாணவர்களுக்கான உதவி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு அரசினுடைய நலத்திட்டங்கள், அதன் வழியாக மக்கள் மனதில் இடம் பிடித்து அந்த கட்சிக்கான வாக்கு வங்கியாக அந்த பயனாளிகள் வந்து ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உணர்வு. அது மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களின் வழியாக பயனடைந்தவர்கள் வந்து வாக்கு செலுத்துவாங்க, நன்றி செலுத்துறாங்க. அது மாதிரி பாஜக வெற்றி பெறணும்னா என்ன செஞ்சுருக்கணும்? மிகப்பெரிய வெள்ள பேரிடர் வந்தபோது அதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வயநாட்டில் பூரா புதஞ்சு போய் எல்லாருமே உள்ளுக்குள்ளே பணத்தை வந்து, அதாவது செத்த பின்னாடி தான் கொண்டு போய் புதைப்பாங்க.
உயிரோடு இருக்கிற அத்தனை பேரையுமே ஒரு நிலச்சரிவு, ஒரு பெருவெள்ளம் திடீர்னு ஒரு நாள் இரவு நள்ளிரவில் புரட்டி போட்டப்போ ஒரு கனவு நிலை மாதிரி ஒரு செகண்டில் எல்லாமே புரண்டு உள்ளுக்குள்ளே போய் புதஞ்சிட்டான். வீடுகளோட, கடைகளோட, மனிதர்கள் அப்படி அங்கங்கே புதஞ்சிட்டான். 300க்கும் மேற்பட்டவர்கள் மரணம் ஒரு பக்கம் தெரிவிக்கப்பட்டாலும் இன்னும் பல பேரை தேடுதல் வேட்டை நடந்து கொண்டே இருக்கிறது. பல பேர் காணாமல் போயிட்டான். அப்போ இருக்கிறான்னா மகளை காணாம், மகன் இருக்கிறான்னா அம்மாவை காணாம், அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மிக அவலமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. இது வரைக்கும் யாருமே வரலை. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. யாருமே வரல. அந்த கேரளாவை சேர்ந்த அந்த எம்பி, நடிகராக ஜெயிச்ச அந்த எம்பி சுரேஷ் கோபி மட்டும்தான் அந்த இடத்துக்கு ஏதாவது அரசு உதவிகள் வழங்கும் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை. அப்போ வயநாட்டில் நடந்த பிரச்சனைக்கும் தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாதுங்கிறாங்க. அப்போ மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கிட்டா தான் மக்களுக்கு நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பீங்க. இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்குது, கட்டுமானம் பண்ணுறோம்னு சும்மா ஒரு செங்கலை வச்சுட்டு போயிட்டாங்க, வரவே இல்லை. 10 வருஷமாச்சு. மெட்ரோ ரயில் உருவாக்கப்படணும் அப்படின்ட்டு நம்ம பல கட்டங்களாக பல இடங்களில் ரோடு பூரா பார்த்தீங்கன்னா பள்ளமாக பறித்து வச்சுக்கிட்டு இப்போ டிராஃபிக்கெல்லாம் ஒன்வேன்னு திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மெட்ரோ பணி நடக்குது. ஏன் அந்த பணிகள் வேகமாக நிறைவேற முடியலைன்னா போதிய நிதியே மத்திய அரசாங்கம் தரலை. வரியை மட்டும் வசூலிக்கிறான், ரிட்டர்ன் கிடையாதுங்கிறான். ஒன்வேயாக போயிட்டே இருக்கு. நம்ம வரி பணத்தை பூரா நம்ம அனுமதி இல்லாமலே நம்மளுடைய வரி பணத்தை அவன் ஜிஎஸ்டி மூலமாக எடுத்துக்கிறான். ரிட்டர்ன் கிடையாது. மெட்ரோ பணிகள் பாதிக்கப்படுது. மாநில அரசினுடைய திட்டங்களில் இருந்து அவங்க நிதி ஆதாரத்தை கொண்டு தான் அதை செயல்படுத்த வேண்டும் என்கிற நிலைமை இருக்கிறது. அப்போ மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் அக்கறை எடுத்து ஏதாவது மக்களுக்கு செஞ்சால் மக்கள் வாக்களிப்பாங்க. அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு அண்ணாமலை கழகங்கள் இல்லாத ஆட்சி, நான் நடைபயணம் போகிறேன், திமுக அதிமுக ஒழிக்க போகிறான் அவர் அப்படின்னு அவர் வாட்டுக்கு நடைபயணம் போனார். எதுக்கியா போகிற நடைபயணம்? கழகங்கள் இல்லாத ஆட்சி அப்படின்னாரு. நடைபயணம் நிறைவு பெற்றுச்சுல. நிறைவு விழாவில் மோடியை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. மோடி சொல்கிறாரு, எம்ஜிஆர் ஒரு சிறந்த ஆட்சியாளராக இருந்தார், அவரை மாதிரி ஒரு ஆட்சி கிடையாது, ஜெயலலிதா அவருடைய ஆட்சி சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறாரு. என்னடா கழகங்கள் இல்லாத ஆட்சினா இப்போ எம்ஜிஆர் என்ன பிஜேபி மெம்பரா? ஜெயலலிதா என்ன பிஜேபியில் இருந்த தேசிய தலைவரா? ஏன் நீங்கள் அவங்கள பேசுகிறீங்க அப்படின்னா, வாக்கு வங்கி அங்கே தான் இருக்குது, அதிமுகவில் இருக்குது. அந்த அதிமுக கூட்டணியை உடைச்சது யார்? அண்ணாமலை தான் உடைச்சாரு. ஏன் உடைச்சாரு? வாய்க்கொழுப்புனால உடைச்சாரு. அண்ணாதுரையை ஓட விரட்டினாங்க மதுரையில். தேவர் விடமாட்டேன் நான் அப்படின்னு சொன்னார், ரத்த ஆறு ஓடும்னு சொன்னார் அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை, ஒரு பொய்யை அண்ணாவை சிறுமைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு தமிழ்நாடே அண்ணாவால் உருவாக்கப்பட்ட ஒரு மாநிலம் மாதிரி இது நவீன தமிழகமாக மாற்றியதில் அண்ணாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. அவர் மாநில சுயாட்சி பேசினார், பல மொழி சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார், இருமொழி கொள்கையை கொண்டு வந்தார், மெட்ராஸ் மாகாணம்ன்றது தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டினார், பல சாதனைகளை அவர் பண்ணியிருக்கிறாரு. அவரால் தான் பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள்லாம் கல்விக்கு உரியவனாக மாறி இருக்கிறான். பல சமூக புரட்சிகள் அவர் செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒருவர் பெயர் கூட சாதி பெயரோடு சேர்த்து யாரும் போடுறதில்லை. சாதி சங்கம் நடத்துகிற சில காவாலி பெயர்களை தவிர, சமூக விரோதிகளை தவிர, சராசரி தமிழர்கள் யாருமே தன்னுடைய பெயரோடு சாதி பெயரை சேர்த்து எழுதுவதே கிடையாது. இதையெல்லாம் செய்தது யார்? இந்தி மொழியை நான் தமிழ் மாநிலத்துக்குள்ளே, என்னுடைய மாநிலத்துக்குள்ளே அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னது யார்? இப்படி பல சமூக புரட்சிகளுக்கு, சிந்தனைகளுக்கு வித்திட்ட அண்ணாவை இவன் டுபாக்கூர் மாதிரி கதை சொல்கிறாங்க. நிறையா டுபாக்கூர் ஐட்டங்களை விட்டு பார்த்தாங்க. அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, இல்லாத ஒன்று சொன்னார். அது மட்டும் இல்லை, ஜெயலலிதாவை விடவும் என் மனைவி பெரிய ஆற்றல் மிக்கவர், ஆளுமை மிக்கவர் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாப்புல. உன் பொண்டாட்டி யாருன்னு யாருக்கா தெரியுமா? பிஜேபிக்காரனுக்கா தெரியுமா? தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. இப்படி தவறான விஷயங்களை, தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறார் ஜெயலலிதா, அவர் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஒரு ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு அரசியல் சமூக கூட்டங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து தலைவியாக கூட ஒரு பெண் வர முடியாத இன்றைய காலகட்டங்களுக்குள்ள பல ஊர்களில் பஞ்சாயத்து தலைவியாக பெண் இருக்கிறாங்க. இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் புருஷன் தான் கையெழுத்து போடுறான், புருஷன் தான் பணம் வாங்குறான், புருஷன் தான் நலத்திட்டங்களுக்கு போய் நிற்கிறான். கையெழுத்து மட்டும்தான் பஞ்சாயத்து தலைவி போடுதே தவிர எல்லா அதிகாரத்தையும் ஆண்கள் செலுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில்
ஒரு பெண் வந்து ஒரு முதலமைச்சர் வரைக்கும் வந்திருக்காங்கல்ல, தமிழ்நாட்டில் சாத்தியமாயிருக்கல. அப்போ அவர்கள் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும், மாற்று கருத்துலாம் நமக்கு இருந்தாலும், அவங்கள கொச்சப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு என் மனைவி அவங்களோட ஆளுமை, இப்படி பைத்தியக்காரத்தனமான பல கருத்துக்களை சொல்லி அந்த நடைபயணம் போகும்போது திடீர்னு போய் ஒரு கிறிஸ்தவ கிராமத்துக்குள்ளே பூந்து மாதா சிலைக்கு மாலை போட போகிறேன் அப்படின்னு ஒரு அரசியல் ஸ்டெண்ட் அடிக்க உள்ளே போகிறாரு. அந்த ஊருக்காரங்க சொல்கிறாங்க, மணிப்பூரில் எல்லா சர்ச்சையும் இடித்தவங்க நீங்கள் தானடா, பிஜேபிக்காரங்க தானடா, மணிப்பூரில் இருக்கிற எல்லா தேவாலயத்தையும் உடச்சி விட்டு இங்கே எதுக்கு மாதாவுக்கு நீ மாலை போட விடுற, உன்னை ஊருக்குள்ளே விட மாட்டோங்கிறாங்க. அவங்க நீலாம் யார், நக்சலா, திமுக காரனா, நீ யார் அப்படின்னு கேட்குறேன். நான் 10,000 பேரை கூட்டிகிட்டு வந்து மறியல் பண்ணுவேன் தெரியுமா? நாட்டு மக்களுக்கு குடி தண்ணி கிடைக்கல, வேலை வாய்ப்பு இல்லை, அதுக்கு மறியல் பண்ணுனா பரவாயில்ல, போராடுனா பரவாயில்ல, மாதா சிலைக்கு மாலை போடுவேங்கிறதுக்கு ஒருத்தர் மறியல் பண்ணுவேன்னு சொன்னது எங்கேயாவது கேட்டிருக்குமா? ஊருக்குள்ள உன்னை விட மாட்டேன்னா நன்றி வணக்கம்ட்டு போக வேண்டியதுதானே. இப்படி விளங்காத அரசியலை பண்ணி ஊடகவியலாளர்களை பற்றி தப்பாக பேசி ஆபாசமாக பேசி எல்லா இடத்துலையுமே கவுண்டமணி தான் சொல்லுவார். ஒரு படத்தில் ஒரு கணக்கு உத்தேடியாக நினச்சிருப்பார் கவுண்டமணி. எப்போ தாயா அந்த ஊரை விட்டு போவ அப்படின்னு ஒரு வயசான பெரியவர் கேட்பார். நீங்களாம் காரி துப்புற வரைக்கும் நாங்கள் அந்த ஊரை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு கவுண்டமணி சொல்லுவார். அந்த மாதிரி இவங்க எல்லா பக்கமும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் 25 சீட்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு இவங்களே சொல்கிறாங்க. ரங்கராஜ் பாண்டேன்னு ஒரு ஆள் இருக்கார். உலகத்தில் இருக்கிற அத்தனை பொய்களையும் உருட்டி திரட்டி ஒரு உருவமாக செஞ்சால் அதுக்கு பேர் தான் ரங்கராஜ் பாண்டே. அவன் வெக்கமே இல்லாமல் சொல்கிறான் 25 சீட்டு ஜெயிச்சிருவோம் நாங்கள் பிஜேபி அப்படின்னு வெக்கமே இல்லாமல் சொல்கிறாங்க. கவுன்சிலருக்கு லாயக்கு இல்லை நீங்களாம். வேறவனாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு தப்பான வார்த்தையை சொல்லிட்டோமேனு ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் மானஸ்தைங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு வாக்கு கொடுத்துட்டு நம்ம மீறிட்டோம் அப்படின்னா மருந்தை குடிச்சு செத்துருவாங்க. கிராமத்துலலாம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க தென் மாவட்டங்களில். ஒரு சொல்லு தப்பாக சொன்னோம்னா அந்த வாழ்கிற வாழ்க்கை வேஸ்ட்டு ஒன்று மருந்தை குடிச்சு செத்துருவாங்க. மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம், மானமற்ற ஒருவனோடு போராடவே முடியாதுன்னு தந்தை பெரியார் சொன்னார். பூரா மானம் கெட்டவங்களாம் சேர்ந்து பொய்யா பேசி ஏற்கனவே எம்பியாக இருந்த பெரம்பலூரில் வந்து எம்பியாக இருந்த பாரிவேந்தரை கூட்டி கொண்டு போய் டெபாசிட் இலக்க வச்சுட்டாங்க பிஜேபிக்காரங்க. ஏசி சண்முகம் அவரை தோக்கடிச்சு விட்டாங்க. ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் அமைச்சராக இருந்தவர், பல பொறுப்புகள் வகித்தவர், அவரை கூட்டி கொண்டு போய் அவருக்கு தேர்தல் செலவுகிற பணத்தை வந்து இவங்களே பணத்தையும் கொடுத்து போட்டு விட்டாங்க. ரயிலில் பிடிச்சிக்கோங்க, தாம்பரத்து தாண்டவன்னு பிடிச்சிருங்க அப்படி சொல்லி போட்டு விட்டாங்க. இப்படி கட்சியை சர்வநாசம் பண்ணதுனால அண்ணாமலை வந்து இந்த பாஜகவை தற்கொலை பாதைக்கு வேகமாக அழைத்து போயிட்டார். கேட்டால் அத்தனை பர்சன்டேஜ் வந்துருச்சு இத்தனை பர்சன்டேஜ்னு முட்டு கொடுத்து பார்க்குறாங்க. ஆனால் ரிசல்ட் என்ன? ஒன்றுமே இல்லை சார். ஆனாலுமே தமிழகத்தில் பாஜக அப்படின்ற ஒரு கட்சியை வந்து மக்களிடையே வந்து கொண்டு போய் சேர்த்ததில் அண்ணாமலைக்கு பெரிய பங்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லியும் மக்களிடையே கூட்டத்தில் ஒருத்தன் கல்லறிஞ்சானா எல்லாரும் அவனை தானே திரும்பி பார்ப்பாங்க. எப்பொழுதுமே அராஜகம் பண்ணுறவங்க, வரம்பு மீறி பேசுகிறவங்க, வம்புழுக்கிறவங்களுக்கு கவனம் வந்து கூடும். சார் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை வந்து 3வது இடத்துக்கு தள்ளிட்டு பாஜக வந்து 2வது இடத்துக்கு வர்றதுக்கு அந்த மாதிரியாக 3வது இடத்துக்கு அவங்க தள்ளலை, அவங்க தள்ளி நின்றுட்டாங்க. அவ்வளோதான் விஷயம். அவங்க தேர்தல் வேலை செய்யலை, சட்டமன்றத்தில் பார்த்துக்கலாம், நாடாளுமன்றத்தில் ஒன்றும் நடக்காது அப்படின்ட்டு ஒதுங்கி நின்றதுனால 3வது இடம் 2வது. நான் என்ன கேட்குறேன்னா, நீ 2வது இடத்துல இருந்தாலும் 3வது இடத்துல இருந்தாலும் நீ பார்லிமெண்ட்டுக்கு போக போறியா? நீ 5வது இடத்துல கூட இருந்துக்க. 2வது இடத்துல இருந்தால் பார்லிமெண்ட்டில் விட்டுருவாங்களா உள்ள? ஒரு வலுவான கட்சி திமுகவுக்கு நிகரான அதிமுக ஒரு வலுவான கட்சி. அந்த வலுவான கட்சியை வந்து நிகரா பாஜக வர்றதுக்கு இன்னும் 500 வருஷம் உழைக்கணும். அது கரெக்ட் தான் சார். நான் என்ன கேட்குறேன், அதிமுக வந்து திமுகவுக்கு நிகரான ஒரு கட்சி, அந்த கட்சியை வந்து 3வது இடத்துக்கு தள்ளிட்டு இது 2வது இடத்துக்கு வந்துருச்சு. 3வது இடத்துக்கு அண்ணாமலை தள்ளுனது எடப்பாடி தான். கட்சியை செயல்படாமல் வச்சிருந்தா அது 3வது இடத்துக்கு போகலாம், 5வது இடத்துக்கு போகலாம், 17வது இடத்துக்கு கூட போகலாம். அவங்களுக்குள்ள பங்காளி சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. ஓபிஎஸ்ஸா, இபிஎஸ்ஸா, டிடிவி தினகரனா, சசிகலாவா அப்படின்னா அவங்களுக்குள்ள சண்டை நடக்குது. பங்காளி சண்டையில் அங்கங்கே கொஞ்சம் ஓட்டுகள் விழுந்திருக்கு, அவ்வளோதான். அதனாலேலாம் வந்து அதிமுக இல்லாமல் போயிடும், அந்த இடத்துக்கு இவர் வந்துடுவார் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். சரி, இப்போ திமுக வந்து இப்படி ஒரு வலுவான கட்சியாக இருக்குன்னா அதுக்கு காரணம் கூட்டணி கட்சிகளும் வந்து அவ்வளோ வலுவாக இருக்காங்க, அதுதான் காரணம். அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற கட்சியும் வந்து நல்ல கூட்டணியோடு இருந்தால் தான் வந்து ஒரு தேர்தல் களத்தில் வந்து நிற்க முடியும். அதுக்காகவே வந்து பாஜகவோட இப்போ இவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுக கூட வந்து ஒரு முரணான காரணத்தினால அண்ணாமலையை பணிமாற்றம் செஞ்சுட்டு வேற அதனால இருந்துச்சு வேற தலைமையை வச்சா ஒருவேளை கூட்டணி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்குதா?
அதெல்லாம் வந்து என்ன வேஷம் போட்டு வந்தாலும் மண்டை மேலே இருக்க குண்டையை மறைக்க முடியலடான்ட்டு எத்தனையோ முறை. ஏற்கனவே பாஜக தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் ஜெயிச்சிருந்துச்சு, இந்த பக்கம் கோயம்புத்தூரில் ஜெயிச்சிருக்கு, அங்கேயே தோக்கடிச்சிருக்காங்கல்ல. இதுக்கெல்லாம் நீங்கள் பாராட்டு தெரிவிக்கணும்னா அண்ணாமலைக்கு தான் பாராட்டு தெரிவிக்கணும். நல்லா இருந்த தமிழிசை சவுந்தரராஜனை கூட்டிகிட்டு வந்து, ஆளுநராக இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்து தென் சென்னையில் நிற்க வச்சு தேவையில்லாமல் தோக்கடிச்சு விட்டாங்க. ஏற்கனவே எம்எல்ஏ இருந்த விஜயதாரணியை கூட்டிகிட்டு வந்து நாங்குநேரியிலேருந்து நீ ஒன்று அதாக்குறோம் இதாக்குறோன்னு சொல்லி பில்டப்பஸ் ஜாஸ்தியாக கொடுத்து அதை தெருவில் இறக்கி விட்டு போயிட்டாங்க. எல்லாமே ஒரு சர்வ நாசம்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாருடைய அரசியலையும் நாசம் பண்ணுறது. இதனால் இந்த அரசியல் கட்சியை வச்சுக்கிட்டு 6 தரா நிதி மோசடி பண்ணவன், அங்கே வந்து செயின் அத்தவன், குண்டர் வழக்கில் உள்ளவன் எல்லாத்தையும் கூட்டி கொண்டு வந்து கமலாலயத்தில் நிர்வாகியை போட்டதை தவிர சமூக விரோதிகளை கட்சிக்கார அரசியல்வாதிகளாக அங்கீகரித்ததை தவிர அண்ணாமலை எதையும் சாதிக்கலை. அதனால் இவர் இருந்தால் இன்னும் கட்சிக்கு நாசம்தான் அப்படிங்கிறதுனால தலைமையை மாற்றுறதுக்கு முடிவு. சரி, இப்போ தலைமையை மாற்றுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்ததாக வரப்போகிறது ஆனந்தன் அவர்கள் வரப்போறாரா, இல்லை நயினா நாகேந்திரன் வரப்போறாரா, இல்லை வேறு ஒரு பெண் தலைமை வரப்போதா அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. சீனிவாசனுக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் போட்டி நடக்கிறது. நயினார் நாகேந்திரன் தலைவராக வருவார் என்று நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஓகே சார், இன்றைய அரசியல் சூழல் பற்றி பல கருத்துக்களை எங்ககிட்ட தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி.